இனிமே என் வாழ்க்கையில என்னைக்கும் யாருக்கும் பேபி செட் பண்ண மாட்டேன். ஐயா எப்படி? இப்பதான் நாங்க ஜுஜுட்சு ஹையோட பேரியருக்குள்ள இருக்கோமே. உன்ன மாதிரியான ஆளுங்களை எல்லாம் எதிர்க்கும் போது சில லட்சியங்கள் இருக்கிற மாதிரி காட்டி ஏமாத்தி உன்னை தோக்கடிச்சாகணும். ஸ்டார் ரிலீஜியஸ் குரூப் ஆளுங்க ஒகினாவாவுக்கு போகும்போது சிரிப்பை அடக்க முடியல. என்னடா அவளை சுத்தி இருக்கிற மந்திரவாதிகளுக்கு ஒன்னும் ஆகலன்னு கவலைப்பட்டேன். அதனாலதான் அந்த பவுண்டிக்கு டைம் லிமிட் வச்சேன். அம்மனாய் மேல இருக்க அந்த பவுண்டி முடிஞ்சு போச்சுடா திருட்டு பயல. அதை முடிச்சு வச்சதே நான் தான்டா கிறுக்கு பயல. டைம் லிமிட் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுதானே உன் டெக்னிக்கை விடுவிச்சு நீ ரிலாக்ஸ் ஆன. இப்ப அதான் விஷயமா? வேகமா இருக்கான். அது மட்டும் இல்ல, என்னடா ஏதோ ஒரு விஷயம் இடிக்குதுன்னு நினைச்சேன். அவனுக்கு சபிக்கப்பட்ட ஆற்றல் இல்ல, சொர்க்க ஒப்பந்தத்தால அவனுக்கு அபார சக்தி கிடைச்சிருக்கணும். என் டெக்னிக் தெரிஞ்சிருந்தும் திட்டம் இல்லாம வர ஒருத்தனை பார்த்ததே இல்ல. மேல இருக்க அந்த சபிக்கப்பட்ட ஆன்மா, அதை ஃபாலோ பண்ணிதான் அவனை கண்டுபிடிச்சாகணும். ஆற்றல் இல்லாததால என்னால அவனை கண்டுபிடிக்க முடியல. இன்ஸ்டிங்க்ட மட்டுமே நம்பியும் இருக்க முடியாது. அப்படி கண்டுபிடிச்சாலும் அவ வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். கர்ஸ் டெக்னிக் ஆம்பிளிஃபிகேஷன், மேக்ஸிமம் அவுட்புட். அமனாய், என் கையில எதுவும் இல்லைனாலும் அவன் என்னை கண்டுபிடிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த சபிக்கப்பட்ட ஆயுதத்தை உன் 6 சைஸ் இந்நேரம் கண்டுபிடிச்சிருக்காதா என்ன? ஆனா அதனால நீ உன் டெக்னிக்கை டிஃபென்ஸ்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிருப்ப. Years later. ஹே, பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுல்ல? ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக். அதேதான் சொல்றதுதான்ப்பா ஈஸி. ஆனா இது நாள் வர நான் அதை ட்ரை பண்ணதே இல்ல. அதுலயும் இதை செய்ய தெரிஞ்சவன் எனக்கு பாடம் எடுக்கும் போது எனக்கு ஒண்ணுமே புரியல. கிறுக்க, ஒருவேளை போதையில இருக்கானோ? என் தலைய நீ வெட்டி எடுக்காததாலதான் இப்போ நீ தோக்க போற. நான் தோக்க போறேனா? சண்டை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே. ஆமால, ஆமா ஆமா, அப்போ ஆரம்பிச்சிடுவோம். கர்ஸ் டெக்னிக் ரிவர்சல். Red. ஆனா என் எலும்புக்கு ஒன்றும் ஆகல. லிமிட்லெஸ் பயன்படுத்தினதுனால அந்த அதிர்வு ஏற்பட்டது. அப்புறம் இதான் கர்ஸ் டெக்னிக் ரிவர்சல் ரெட்டா? ரிவர்ஸ் கர்ஸ் டெக்னிக்ல இருந்து வந்த நேர்மறை ஆற்றல தனக்குள்ள இருக்கிற லிமிட்லெஸ் டெக்னிக்கு கொடுத்து அதை இன்னும் சக்தி வாய்ந்ததா ஆக்கியிருக்கான். ஆனா எதுவும் சரியில்லை.
ஏதோ ஒண்ணு சரியில்லை. எப்படி இருந்தா என்ன, ஒரு கை பார்த்துக்கலாம். சாவுடா. என்ன மன்னிச்சிரு ஆமனாய். எனக்கு இப்போ மேல எந்த விதமான கோபமும் இல்ல. மேலோகத்திலையும் பூலோகத்திலையும் கௌரவிக்கப்பட்ட ஆள் நான் தான். ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த டெக்னிக் பத்தி எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்சிடும். நீயும் ஜெனின் இனத்தை சேர்ந்தவனா தான் இருக்கணும். அதான் லிமிட்லெஸ் டெக்னிக்கை பத்தி உனக்கு இவ்ளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணு, கோஜோ இனத்திலேயே சில பேருக்கு மட்டும்தான் இந்த டெக்னிக்கை பத்தி தெரியும். இமேஜினரி டெக்னிக் பர்பிள். ஏதோ சரியில்லை. லிமிட்லெஸ் டெக்னிக் பயன்படுத்துறவன் கண்கள் என் கண்ணு முன்னாடி வந்துச்சு. இந்த காலத்தோட சக்தி வாய்ந்த ஜுஜுட்சு மந்திரவாதி அவன். அவனை தோக்கடிச்சு, அவனை மண்டியிட வச்சு, ஜுஜுட்சு உலகத்தையே ஆட்டி படைச்சு, என்ன ஒதுக்குன ஜெனின் இனத்துக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட வாக்குறுதியில இருந்து மீறினேன். அங்கதான் நான் தோத்து போயிட்டேன். கடைசி ஆசை உனக்கு ஏதாவது இருந்தா என்கிட்ட சொல்ல. இன்னிலிருந்து 2-3 வருஷத்துக்கு அப்புறம் என் பையனை ஜெனின் இனத்துக்கு வித்துடுவாங்க. என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ.